அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து, நாடகம், இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். மணிபுரி என்பது 4 எழுத்து, மணிமாறன் என்பது 5 எழுத்து. மணிபுரி நாட்டை ஆண்டு வர மணிமாறனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. இப்பொழுதுதான் என் மனம் சற்று சந்தோஷமாக இருக்கிறது. மனசு வேதனை கேட்டீங்கன்னா உங்க அந்தரங்க காதலிய இந்த நாட்டு மன்னர் வயசாக போய் திருமணம் பண்ணி வச்சுட்டீங்க. எதற்காக தெரியுமோ? மணிபுரி நாட்டை அடைய வேண்டும். இந்த நாட்டுக்காக எதையும் செய்வோம். இந்த முப்படை தளபதியால வந்தா அப்படிங்களா? சந்தோஷமாக இருக்கு ஐயா. இந்த திருமணத்தை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார் என்று என் செவியினால் கேட்க வேண்டும். புறப்படுவோம். நகர்வலா ஆகட்டும். இன்னும் சிறிது தூரம்
போவதே தெரியாது. ஆமாங்க. நம்முடைய காதலனுடைய தந்தையிடத்தில் எடுத்து சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. என்னுடைய தந்தையை சென்று திருமணத்துக்கு சம்மதத்தை வாங்கிக்கணும். நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். நானே அம்மா இடத்துல காதலை எடுத்து சொல்லி திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு நாளை இதை எடுத்து சந்திப்போம். அந்த ஆடவன் யார் தெரியுமா? கோட்டைக்காவலன் நாகப்பன் இருந்தாரே. ஆமா. அவனுடைய மகன் கதிரவன். கதிரவன் அவரு. இளவரசுடன் ஓடி பாடிக்கொண்டு குத்தாட்டப்படுகிறான். நாளை இதே இடத்தில் சந்திக்கிறேன் என்று உரைத்துவிட்டு சென்றிருக்கிறான். ஆமா. அவன் சந்திக்கலாமா? கூடாது. சந்திக்க விடக்கூடாது. குறுக்கு வழியில் சென்று நறுக்கென்று விடுப்போம். அம்மாவை தேடி வர எங்கதான் போனாங்க தெரியல. கிளம்புதாரு போன விஷயம் எப்படி சென்ற வேலை அனைத்த நல்ல முறையில் விடுதட்டது கதிரவோ. ஒரு நதிக்கரையில் ஒரு ஆடவனுக்கு தனிமையில் என்ன வேலை? தண்ணி தாகச்சு தண்ணி குடிக்கலான்னு வந்தாங்க. தாகம் அறிந்து விட்டாயோ? தண்ணி குடிக்கலான்னு தான் போனேன். ஆத்துல ஒரு பெண்ணு அடிச்சுட்டு போனாங்க. என்னடா உரைக்கிறா கதிரவோ? காப்பாத்திட்டேன். ஆண்மகன் அல்லவா, காப்பாற்றித்தானே இருப்பாய். பிறகு காப்பாற்றின பிறகுதான் தெரியுது தெரிந்தது அவங்க என் நாட்டு இளவரசி என்று. என்னடா வார்த்தை உரைக்கிறார்? ஆமா, இளவரசியை காப்பாற்றி விட்டாய். அதுக்கு அவங்க நன்றி சொன்னாங்க. இளவரசி அல்லவா நன்றி உரைத்திருப்பார். எப்படி தெரியுமா? எப்படி? இதுவரை எந்த ஒரு ஆடவரையும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு ஆடவருடைய விரலை எங்களை பட்டது கிடையாது. எப்போது என்னை தொட்டு தூக்கி காப்பாற்றினோ மனந்தால் உழைத்தால் மணந்து கொள்ளை இல்லைன்னா இறந்துடுவோம் சொல்லிட்டாங்க. அப்படி ஒன்று இளவரசி உரைத்தார்கள். தங்கள் பதில் நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். நீங்க பணக்கார குடும்பம், நான் ஏழ்மையான குடும்பம், இருவருக்கும் ஒத்து வராது வேணாம்னு சொன்னேன். கற்பூர புத்தி உள்ளவன் கதிரவன். அதையும் மீறி நானும் உங்களை காதலிச்சுட்டேன். என்ன ஆழவனுக்கு குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு வர ஆசைப்படலாமா? அன்று உன் தங்கையை தொட்டு மார்மீதியத்தை உதைத்தார். மதிகட்ட மடையா குப்பனை தளபதி ஆள வந்தான் இருக்கும் வரை உன் கரம் இந்நாட்டு இளவரசர்கள் படுவோம். இல்லை படத்தாடுறா காதலா கால சர்வ ஜாக்கிரதை. என்ன ஒரு மரப்பே. நான் இளவரசியை காதலிக்கிறேன். வேலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் அக்கா மகள். ஒரு அக்கா மகளா இருந்தாலும் நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இப்போது சொல்லுகிறேன் கேளடா. திருமணம் என்று ஒன்று நடந்தால் இளவரசி வேலியோடு மட்டும்தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஒரு முறைதான் நேரமான் கதிரவனை நான் சொல்வதை போல் நீ உரைக்க வேண்டும்.